ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டான கொரியன் மினி ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். அது என்னக்கா அது டேஸ்டான ட்ராமான்னு தானே கேட்குறீங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ராமா ஃபுல்லாகவே வெறும் சோறு 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 மட்டும்தான் இருக்க போகுது. சோறு தான் எங்கள் கான்செப்டேன்னு சொல்லி சாப்பிட்றத மட்டுமே பேஸ் பண்ணி எடுத்திருக்க ட்ராமா தான் இது. அது மட்டும் இல்லாமல் இவங்க குக் பண்ணுறது அதை சாப்பிட்றதுலாம் பார்க்கும்போதே நமக்கு லைட்டாக பசி எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி வருமா? அவங்க என்னதான் அவங்க ஊர் சாப்பாடை சமைச்சு சாப்பிட்டாலும் அதை பார்க்கும்போதுலாம் எனக்கு அவங்க சாப்பிட்றத சாப்பிடணும்னு தோணாது. நம்ம ஊர் சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிடணும்னு சொல்லி தான் தோணும். உங்களுக்கும் அதே மாதிரி தோணுமா என்னன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு ஒரு செஃப்னு ஆயிடல, ஆனால் செஃப்பாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஹோட்டலில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்த ஹோட்டலில் வந்துட்டு இவன் ஏதாச்சும் ஒரு டிஷ்ஷை நல்லதா டேஸ்ட்டாக சாப்பிட்ற மாதிரி பண்ணி கொடுத்தா கூட உன்னை நான் செஃப் ஆக்கிடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட ஓனர் சொல்லியிருக்காரு போல. ஸோ அதுக்காக தான் இவனுமே ராப்பகலாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஒரு தடவை கூட இவன் ஒரு டிஷ்ஷையும் ஒழுங்காக பண்ணி கொடுத்ததே கிடையாது போல. இப்போ கூட புதுசாக ஏதோ ஒரு டிஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அதை அந்த ஓனர் பார்த்துட்டு இப்போ என்னப்பா எடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, செஃப் வாட்டர்மெலன் பாஸ்தா செஃப், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லவும், சாப்பிட்டு உயிரோட இருந்தால் முதல்ல சரிதான்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஒரு வாய் எடுத்து வச்சு பார்க்குறாரு. பட் டேஸ்ட் நல்லா இருந்துச்சா என்னலாம் தெரியல. ஆனால் ரியாக்ஷன் பார்த்தா ஏதோ கொஞ்சம் சுமாராக இருக்க மாதிரி தான் தெரியுது. உடனே இவனும் என்ன சொல்லிடுறான், அப்போனா இதை நீங்கள் நாளையிலேருந்து நம்மளுடைய மெனுவில் சேருங்க, புது டிஷ்ஷுன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுங்க, சாப்பிட்டு பார்க்குறவங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு நம்ம அதுக்கப்புறம் இதை ஓகே பண்ணலாமா வேணாமான்றதை முடிவு பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவோம். அவரும் ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டாரு போல. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்து இவன் பண்ண இந்த வாட்டர்மெலன் பாஸ்தாவை பார்த்தா மெனு கார்டில் சேர்த்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹோட்டலுக்கு பார்த்தா புதுசாக ஏதோ ஒரு கஸ்டமர் வந்திருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் ரிச்சான கஸ்டமராக என்னெல்லாம் தெரியல, ஆனால் கொஞ்சம் லைட்டாக ராஜ மரியாதை தான் இருக்கு. அந்த ஹோட்டலோட ஓனர் இருக்கார் இல்லையா, அவரே வந்து கொஞ்சம் பக்குவமாக தான் பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு தான், ஆனால் ஃபேஸ் யாருன்றது காமிக்கல. அவ இப்போ என்ன சொல்றான்னா, ஒயின் கிளாஸ்ல ஒயின்லாம் ஏதோ கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி தெரியுது, ஏன் என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, சாரி மேம், புதுசாக ஒரு பையன் வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கான், அவன் தான் கொஞ்சம் பதட்டத்தில் தெரியாமல் ஊற்றிட்டான்னு நினைக்கிறேன், நான் எல்லாத்தையுமே சரி பண்ணி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ஓனரே பார்த்தா சரி பண்ணுறேன்னு சொல்றாரு. இவளும் கேட்டுட்டு சரி ஓகே, எனக்கு லைவுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமா அது எல்லாத்தையுமே பழைய மாதிரியே கரெக்டாக பண்ணி வச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்தது பார்த்தா எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு போல. ஆக்சுவலாக இவ தான் வந்துட்டு நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபர், அதாவது இந்த ஃபுட் விளாக்லாம் பண்ணி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு யூடியூபர் தான். அதுக்காக தான் இப்போ இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா போல. ஸோ இப்போ அந்த புதுசாக பண்ணியிருக்கான் இல்லையா ஹீரோ வந்துட்டு ஏதோ வாட்டர்மெலன் பாஸ்தான்னு சொல்லிட்டு அந்த டிஷ்ஷை தான் இவளுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இவளும் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக்லாம் சொன்னவ அடுத்து ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்குறா பாருங்க. லைவ்லேயே அவளுக்கு கொமட்டிட்டு வந்துருச்சு. அப்படியே எழுந்து போயிட்டா. லைவ்ல வர எல்லாரும் என்னாச்சுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி மனசே கஷ்டமாயிருச்சு. ஏன்னா அந்த ஓனர் இவங்கிட்ட என்ன சொல்லியிருப்பானா, இன்னைக்கு வர கெஸ்ட் மட்டும் நீ செஞ்ச டிஷ்ஷை சாப்பிட்டுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா போதும், ஒன்று நான் இந்த ஹோட்டலில் ஒரு செஃப்பாக மாற்றிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பார் போல. ஸோ அதுக்காக அவன் ரொம்ப ஆர்வமாக இந்த பொண்ணு என்ன சொல்ல போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் அவள் அப்படி ஒரு வாய் எடுத்து வச்சதுமே இப்படி கொமட்டிக்கிட்டு வர அளவுக்கு இருக்கும்னு சொல்லி அவன் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் ஓனர் வர டென்ஷன் ஆகி, தம்பி இதுக்கப்புறம் உனக்கு இங்கே வேலையே கிடையாது, முதல்ல இந்த வேலையை விட்டு வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வேலையை விட்டும் தூக்கி அனுப்பிட்டாங்க. அதே சமயம் இப்போ அடுத்த ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவள் தான் லைவ் போயிட்டு இருக்கும் போதே இப்படி சாப்பிடாம வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டா இல்லையா. ஸோ அதுக்காக வந்துட்டு சாரி கேட்டு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்கா. ஏன்னா அந்த டிஷ் நல்லா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, இப்படி 10 பேர் பார்க்குற லைவ்ல அதை பண்ணும்போது கண்டிப்பாக அதை செஞ்ச ஷெஃப்க்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால தான் இவன் வந்துட்டு சாரி கேட்குற மாதிரி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கா. ஆனால் அந்த வீடியோ கீழே கூட பார்த்தா கமெண்ட்ல எல்லாருமே ஹீரோவை தான் கழுவி ஊத்துறாங்க. அவன் செஞ்ச டிஷ் நல்லா இல்லை போல, அதனால தான் பாவம் இவங்களால சாப்பிட முடியல, ஒரு வாய் வச்சதுமே அப்படி கொமட்டிட்டு வந்துருச்சு, இதில் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருமே இவளுக்கு சப்போர்ட்டிவாக தான் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோவை பயங்கரமாக கழுவி ஊற்றவும் அவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட அவன் உட்காந்து அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட்ஸ்லாம் தான் படிச்சுட்டு இருக்கான். அவன்லாம் ஒரு செஃப்பா, சமைக்கவே தெரியல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அவன்லாம் கிச்சனுக்கு வந்து சமைக்கிறான், இன்னும் இதுக்கப்புறம் எத்தனை பேரை சமைச்சு கொள்ள போறானோன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவனை பற்றி திட்டவும் அவனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும், லைட்டாக கொஞ்சம் கடுப்பாக தானே இருக்கும். ஸோ என்ன பண்ணுறான், ஹீரோயினுக்கு தனியாக மெசேஜ் அனுப்புவோன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறான். முதல்ல நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், நான் வேணும்னே அப்படி அந்த டிஷ்ஷை தப்பாலாம் எதுவும் பண்ணலை, நான் நல்லா தான் பண்ணேன், அது உங்களுக்கு பிடிக்கலனா அது ஏன் பிடிக்கல, அதில் என்ன குறை இருந்துச்சுன்றதுல எனக்கு கொஞ்சம் ஃபீட்பேக்காக சொல்லுங்கன்ற மாதிரி டைப்லாம் பண்ணிட்டான். ஆனால் என்ன நினச்சான்னு தெரியல, அந்த மெசேஜ் அனுப்பல, அப்படியே விட்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் இவனுக்கு வேலை போயிடுச்சுல. ஸோ இப்போ அடுத்த நாள்ல இருந்து வேற ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போய் வேலை கேட்டு பார்க்குறான். ஆனால் இவனுடைய பேரை கேட்டதுமே, தயவு செஞ்சு நீ இந்த பக்கம் மட்டும் வந்துடாதப்பான்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்தாத குறையா அங்கேருந்து அனுப்பி விட்டுறாங்க. இவனுக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லாக வேலை தேடிட்டு ஆனால் எங்கே போயும் வேலை கிடைக்கவே இல்லை. ரொம்ப கடுப்பில் ஒரு மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னு சொல்லி பார்த்தா,
வீட்டு வாடகை எப்பப்பா தம்பி கட்ட போறேன்னு சொல்லிட்டு அதுக்கான பில்லை தான் அனுப்பியிருக்காங்க. இவனுக்கு பார்க்கும்போதே செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அட்லீஸ்ட் இப்போதைக்கு கொஞ்சம் பார்ட் டைம் ஜாபாச்சும் ஏதாச்சும் தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஃபோன்ல கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதில் பார்த்தா ஒரு வேலையில வந்துட்டு இது போல வீட்லயே தங்கி சமைக்கிற வேலைக்கு ஆள் தேவைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த வேலை தான் இப்போதைக்கு இவனுக்கு இருக்குன்னா என்ன பண்ண முடியும், அதை தானே செஞ்சாகணும். ஏன்னா வேற வழி இல்லையே. ஸோ அதனால அந்த ஜாப் அவனுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கு. ஏன்னா குக்கிங் தானே, இவனுக்கு தான் குக்கிங் ரொம்ப பிடிக்குமே. ஸோ அதனால ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பார்த்தா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்காண்டி அதை சொன்னவங்க வீட்டில் தான் வந்து பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு தான் உட்காந்து இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கா. உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும்போது இவன் யோசிக்கிறான். ஆல்ரெடி நம்மளுடைய பேர் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுனால உண்மையான பேரை சொன்னா கண்டிப்பா நமக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா புதுசா வேற ஒரு பேரை மாத்தி சொல்லிடுறான். அது கேட்டுட்டு அந்த பொண்ணும் சரி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களான்ற மாதிரி கேட்க இல்லையேன்ற மாதிரி சொல்லும்போது அப்பனா ஓகேங்க நீங்க இந்த வேலைக்கு செலக்ட்னு சொல்லி ஒத்துக்கிறா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லையே நீங்க என்கிட்ட வேற எதுவுமே கேட்கலையே, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு மட்டும் தானே கேட்டீங்க. அது கேட்டது நான் இல்லைன்னு சொன்னதுமே நீங்க எப்படி என்ன வேலைக்கு எடுத்துட்டீங்க, அதை தவிர்த்து உங்களுக்கு வேற எதுவும் கேட்க விருப்பம் இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது வேற என்ன பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க, அதோட உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இல்ல, இது ஒன்னே போதும், எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் வேலைக்கு எடுத்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டா. இவனும் சரி ஓகே வேலை கிடைச்சா போதுன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் இல்லையே உன்னுடைய சமையல் திறமையை நான் கொஞ்சம் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வாய்ஸ் கேட்குது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோயின் தான். கண்ணாடிலாம் போட்டுட்டு மாசா கெத்தா வந்து இறங்கிட்டு இருக்கா. இவனுக்கு வந்துட்டு தெரியல, ஏன்னா அவன் கண்ணாடி போட்டிருக்கிறதுனால அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு இவனுக்கு ஃபேஸ் தெரியல. ஆனா இந்த பொண்ணு என்ன லூஸ் மாதிரி வீட்டுக்குள்ளேயே சன்கிளாஸ் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காளேன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு நீ சமைச்சு காட்டினா மட்டும்தான் நான் உன்னை வேலைக்கு எடுத்துப்பேன்ற மாதிரி சொல்லவும் இவனும் வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள இவங்க எதுவுமே வச்சு இல்லை. அப்பதான் இன்டர்வியூ எடுத்தா இல்லையா, ஆக்சுவலா அவ வந்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி தான் போல. ஸோ அவ தான் சொல்றா நாங்க பொதுவா வீட்ல சமைக்கவே மாட்டோம், அதனால தான் பெருசா ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒன்றும் இல்லை, வேணும்னா நான் இப்பவே போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்கட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல வேண்டாம் நான் இருக்கிறத வச்சு உங்களுக்கு பண்ணி தரேன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இவளுக்கு கேட்டோன்னே ஷாக்கிங்கா இருக்கு. சரி ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தா ஏதோ இருக்கிறதெல்லாம் வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறான். மாசா சமைச்சிட்டு ஏதோ எள்ளூருண்ட மாதிரி உருட்டி கொடுக்குறான். அதை பார்த்துட்டு தங்கச்சி ஒரு மாதிரியா பாக்குறா. இதெல்லாம் சாப்பிடலாமா இல்லையான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கவும் தங்கச்சி தான் ஃபர்ஸ்ட் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறா. அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு போல, பரவாயில்லையே டேஸ்ட் சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு வந்து அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு. உடனே ஹீரோயின் கிட்ட சொல்றான் நீங்க சாப்பிட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்ல அவ பாக்குறாளே தவிர எடுத்து சாப்பிடவே இல்லை. சரி ஓகே உன்னை நான் வேலைக்கு எடுத்துக்கிறேன்ற மாதிரி அவளும் சொல்லிட்டா. நீங்க சாப்பிட்டே பார்க்கலையே அப்புறம் எப்படி நீங்க நான் வேலைக்கு எடுத்துப்பீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு இந்த அளவுக்கு சமைக்கிறேன்னா கண்டிப்பா நீ நல்ல சமையல்காரனா தான் இருப்பேன்றது எனக்கு புரியுது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறா. சரின்னு சொல்லிட்டு அப்பதான் ஹீரோயின் வந்து கண்ணாடியை கலட்டுறா. ஹீரோவும் அப்பதான் வந்து அவளுடைய ஃபேஸே பார்க்குறான். ஏன்னா அன்னைக்கு ஹோட்டலுக்கு வந்திருந்தப்போ இவன் ஒரே ஒரு வாட்டி தானே அவன் ஃபேஸை பார்த்துருப்பான். அதனால அவனுக்கு இப்பதான் அவளுடைய ஃபேஸே கரெக்டா ஞாபகம் வருது. அப்போ இவளுடைய வீடு தானா இதுன்ற மாதிரி இவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. ஹீரோயினுக்கும் வந்துட்டு அன்னைக்கு நம்ம சாப்பிட்ட சாப்பாடை வந்து சமைச்ச ஷெஃபே இவன் தான் சொல்லிட்டுலாம் தெரியாது. ஸோ அதனாலதான் இவளும் இப்போ வேலைக்கு எடுத்துக்கிறா. அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அவளுடைய தங்கச்சியும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் தங்கச்சி கிட்ட கேட்கிறா அவன் யாரு என்னன்றதே தெரியாது, அவன் நல்லா சமைப்பானான்னு கூட உனக்கு தெரியாது, ஆனா அவன் வந்ததுமே நீ அவனை வேலைக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த நம்பிக்கையில அப்படி சொன்னேன்ற மாதிரி கேட்கும்போது சமைக்க தெரியுதா தெரியலன்றதெல்லாம் முக்கியம், பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம கேர்ள் ஃப்ரெண்ட் வேற இல்லையா, அப்புறம் என்னன்ற மாதிரி தங்கச்சிக்காரி கேட்கிறா. இவ பார்த்துட்டு அழகா இருக்காங்கலாம் வேலைக்கு எடுத்துருவியாடின்ற மாதிரி பார்த்தவ சரி இப்ப நம்ம லேட்டஸ்டா போட்டிருக்க வீடியோல எவ்வளவு வியூஸ் போயிருக்குன்றத கொஞ்சம் செக் பண்ணி பாருன்ற மாதிரி சொல்லவும் அவளும் பார்த்துட்டு என்ன ஒரு 5 லட்சம் வியூஸ் போயிருக்குன்ற மாதிரி சொல்றா. ஹீரோயின் கேட்ட உடனே எது வெறும் 5 லட்சம் தானா, ரொம்ப கம்மியா இருக்கே, சரி கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் படின்ற மாதிரி சொல்லவும் இவளும் படிச்சு காட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, நம்ம இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் புதுசா பண்ணணும், அதுக்கு தானே இப்போ வேலை காலை எடுத்திருக்கோம், அவன் இனிமே வீட்டில் சமைக்கிற சாப்பாடெல்லாம் வச்சு நம்ம வீடியோஸ் எடுத்து போடுவோம், அது மூலயமா நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்லயே அழகா சமைச்சு சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இப்போ இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு வந்து ரூம்லாம் கொடுத்தாச்சு போல, ஏன்னா வேலைக்கு தான் எடுத்துட்டாங்கல்ல. ஸோ அவங்க கூட ஸ்டே பண்ற மாதிரி ரூம் கொடுத்துருக்காங்க போல, அங்கதான் இருக்கான். ஆனா சம்மகான்ல உட்காந்து அப்படியே கத்தியை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வர வெறிக்கு அப்படியே அந்த கத்தியை எடுத்துட்டு போய் ஹீரோயினை குத்திரலாமான்னு தான் தோணுது. ஆனாலும் இல்ல நம்ம இப்ப அவசரப்படக்கூடாது, அவ தானே நம்ம டிஷ்ஷே நல்லா இல்லைன்னு சொல்லி எல்லார் வாயாலையும் சொல்ல வச்சா, அதனால நமக்கு இப்ப இருக்க ஒரே குறிக்கோளே அவ வாயாலேயே நம்ம சமைக்கிற சாப்பாடை சாப்பிட வச்சு இதை விட சூப்பரான டிஷ்ஷை நம்ம சாப்பிட்டதே கிடையாதுன்னு சொல்ல வைக்கணும், அதுதான் நம்மளுடைய குறிக்கோளேன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு அவ என்ன மாதிரி யூடியூபர் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கா, அவளுக்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்காங்கன்றதுலாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோயின் வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே யூடியூபராக தான் இருக்கா போல. இந்த முக்பேக்னு சொல்லிட்டு நிறைய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு காமிப்பாங்கல்ல, தட்டு ஃபுல்லா சாப்பாடை வச்சுட்டு நான் ஃபுல்லா இதை சாப்பிட்டு காமிக்கிறேன்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி தான் இவன் வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருப்பா போல. ஆனா நடுவில் என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்ச நாள் வந்துட்டு இதுக்கப்புறம் நான் வீடியோஸ்லாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாலாம். ஆனா அதுக்கப்புறமா ஒரு
4-5 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் வந்துட்டு இவ வீடியோஸ்லாம் போட ஆரம்பிச்சிருப்பா போல. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ இவன் சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் மாதிரி கொடுத்து இதுல சைன் பண்ணுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்றா. அதுல என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா இதுக்கப்புறம் ஹீரோ வந்து இங்கேயே தங்கிக்கலாமா, அவங்க எப்பெல்லாம் வந்து ஃபுட்டு வேணும்னு சொல்லி கேட்குறாங்களோ அப்போ மட்டும் அவன் சமைச்சு கொடுத்தா போதுமா. அது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்கு. அதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் வந்துட்டு எக்காரணம் கொண்டு செகண்ட் ஃப்ளோருக்கு, அதாவது அவளுடைய ரூமுக்கு மட்டும் போகவே கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. ஹீரோவும் அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சரின்ற மாதிரி சொல்லிட்டு சைனும் பண்ணிடுறான். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது இவன் வந்துட்டு பேரை மாத்தி சொல்லி தானே இந்த வேலையிலே சேர்ந்திருப்பான். ஆனா இப்ப என்ன பண்ணிடுறான், ஏதோ ஒரு அவசரத்துல அவனுடைய ஒரிஜினல் பேரை அங்க சைனா போட்டுடுறான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் வந்துட்டு அப்போ நீ தான் அந்த செஃப்பான்னு சொல்லி அவ கரெக்டா கண்டுபிடிச்சிடுறா. ஹீரோக்கு அப்பதான் புரியுது, அட பாவி இவ்வளோ வேலை பார்த்தோம் மண்டை மேலே இருந்த கொண்டைய மறந்துட்டியடான்ற மாதிரி பார்த்துட்டே இருந்தவன் ஹீரோயின் வந்து ஒரு வேலையை விட்டு அனுப்பிட போறாளோன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவள் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே, உன்னுடைய பேர் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நாங்கள் கேட்கும் போது நீ எங்களுக்கு ஃபுட்டு செஞ்சு கொடுத்தா மட்டும் போதும், அதனால நான் உன்னை வேலையை விட்டுலாம் தூக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டா. இவனுக்கும் அப்போ தான் கேட்கும் போது நிம்மதியாகவே இருக்குது. நீங்கள் எப்போ ஃபுட்டு வேணும்னு சொல்லி கேட்டாலும் நான் அதை செஞ்சு கொடுக்க ரெடியாக இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும், இப்போ இல்லாட்டியும் எப்போவாச்சும் நான் செஞ்சு கொடுக்குற ஃபுட்டு உங்களுக்கு பிடிக்கும்ல, அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா அதை செஞ்சது நான் தான் சொல்லி நீங்கள் உங்கள் வீடியோவில் சொல்லணும், அது மட்டும் போதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினை யோசிச்சு பார்த்துட்டு சரி ஓகே நீ நல்லா செஞ்சினா கண்டிப்பாக நான் அதை சொல்கிறேன்ற மாதிரி ஒத்துக்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஹீரோவும் வந்துட்டு வீட்டில் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஆனால் இப்போதைக்கு அவனுக்கு சமைக்கிற வேலையை தவிர துணி துவைக்கிறது, வீடை பெருக்கிறது, கூட்டுறதுன்னு சொல்லி அந்த வேலை தான் அதிகமாக இருக்குது. ஸோ பெண்டு நிமிர எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்கான். துணியெல்லாம் துவச்சிட்டு அதை காய போட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் பார்த்தா புதுசாக இன்னொரு ட்ரெஸ் எடுத்து வந்து கொடுத்து இதை கையில் தான் வாஷ் பண்ணோம், ஒழுங்காக வாஷ் பண்ணி காய போட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு மூஞ்சிலே தூக்கி அடிச்சுட்டு போறா. இவனுக்கு செம்ம வெறியாகுது, என்ன சமைக்க தானே வேலைக்கு எடுத்தீங்க, ஆனால் இவங்க என்ன எல்லா வேலையும் நம்மளே வாங்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அடுத்து அதே போல வீடெல்லாம் சுத்தம் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வேக்யூம் கிளீனர் எடுத்து வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்தா. ஹீரோயின் மேலே இருந்து இறங்கி வரா. இவனும் பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்குறா. நான் ஒன்றும் பண்ணலையே, வீடை தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அதுதான் பிரச்சனையே, நீ இந்த வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுறதுனால அதோட சவுண்ட் எனக்கு அங்கே மேலே வீடியோ எடுக்க முடியாமல் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ மாப்பை வச்சு கிளீன் பண்ணுன்ற மாதிரி மாப்பு கொடுத்துட்டு போறா. இவனுக்கு செம்ம வெறியாகுது, ஆனாலும் என்ன பண்ண முடியும், அவ தான் நாங்கள் ஓனரு, ஸோ அவ சொல்றது தான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு இவனும் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு பார்த்தா வகை வகையாக சமைச்சு வச்சுட்டு வாங்க சாப்பிட்லான்ற மாதிரி கூப்பிடும்போது தங்கச்சிக்காரி வரா. இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஜஸ்ட் ஜூஸ் மட்டும் போதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. சரி அட்லீஸ்ட் உங்கள் அக்காவையாச்சும் கூப்பிடு, அவளாச்சும் வந்து சாப்பிட்டுமேன்ற மாதிரி சொன்னான். அவள் நைட் ஆனால் சாப்பிட மாட்டா, அவள் டயட்டில் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. இவனுக்கு அவ்வளோதான், அதை கேட்கும் போதே கோவம் உச்சிக்கேறுது. அக்காலும் தங்கச்சி இப்படி சாப்பிடாம இருக்கிறதுக்கு எதுக்கடி, என்ன சமையல்காரனா வேலைக்கு எடுத்தீங்கன்ற மாதிரி சம்மகானில் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஃபீட்பேக்லாம் சொல்லுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுதான் இவன் நிறைய டிஷ்லாம் பண்ணி வச்சிருந்துருப்பான். ஆனால் அக்கா தங்கச்சி 2 பேருமே அதான் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே, ஸோ அதனால தான் இவன் சம்மகானில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு இந்த துணிலாம் காய வைப்பாங்களே அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கா. செம்மையா வெயில் அடிக்கவும் அப்படியே கண்ணுக்கு மட்டும் வெயில் படாத மாதிரி அவ கையை வச்சு மறைச்சிட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்து பாக்குறான். வேற இடமே இல்லாத மாதிரி இங்கதான் வந்து படுக்கணுமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாவமா இருந்துச்சா என்னெல்லாம் தெரியல, வெயில் அவ மேல படாத மாதிரி ஒரு துணி எடுத்து வந்து அங்க போடும்போது ஹீரோயினும் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் நீ பண்ணணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது ஹலோ மேடம், நான் ஒன்றும் உங்களுக்காக பண்ணல, நான் ஆக்சுவலா துணி காய போட வந்தேன், இங்கதான் வெயில் அதிகமா இருக்கு, இங்க காய போட்டாதானே சீக்கிரமா காயும், அதனாலதான் இங்க போட்டேன், நீங்க எழுந்து உள்ள போங்கன்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திடுறான். அவ பாக்குறா இது என் வீடா இல்லை உன் வீடா, நீ என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்ற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் வந்துட்டு வந்ததுலேருந்து ஒரு நாளும் நான் சமைக்கவே இல்லை, சமைச்சாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, எப்போ தாண்டா எனக்கு சமைக்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக ஹீரோயின் கிட்டேருந்து மெசேஜ் வருது. இது போல் ரிவ்யூக்காக ஒருத்தவங்க ஃபுட் அனுப்பியிருக்காங்க, அதை வச்சு நீ ஏதாச்சும் நல்ல டிஷ்ஷாக சமைன்ற மாதிரி சொல்லவும் வந்துருச்சுடா வேலைன்னு சொல்லிட்டு இவனும் போயிட்டு அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ மொத்த வீத்தையும் அங்கே இறக்கி ஒரு சமையலை செஞ்சு கொடுக்குறான். அதை தான் வந்துட்டு ஹீரோயின் வந்து இன்னைக்கு வீடியோவில் யூஸ் பண்ண போகிறா போல, அதாவது அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்து தான் ரிவ்யூ கொடுக்க போறா போல. ஸோ அதுக்காக அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு என்ன பண்ணுறான், அவள் என்ன பேசுறான்னு சொல்லி கேட்கணுன்றதுக்காக அப்படியே நைஸாக ஸ்டெப் கிட்ட வந்து நின்றுக்கிட்டு அவள் உள்ள வீடியோ எடுக்கும் போது பேசிட்டு இருப்பா இல்லையா, அந்த டிஷ் எப்படி இருந்துச்சுன்னா அவள் சொல்லணும்ல. ஸோ அப்படி அவள் என்ன சொல்கிறான்னு சொல்லி பார்க்கறதுக்காக இவன் ரொம்ப ஆர்வமாக அப்படியே நின்றுட்டு இருக்கான். ஹீரோயினும் வந்துட்டு அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி குஷியாயிருச்சு. நம்ம சிம்பிளாக ஒரு டிஷ்ஷை பண்ணி கொடுத்ததுக்கே இந்த பொண்ணு இந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி லைவ்லேயே சொல்கிறாளே, அப்புறம் ஏன் அன்னைக்கு மட்டும் அந்த டிஷ்ஷு நல்லா இல்லைன்ற மாதிரி வாமிட்லாம் எடுக்க போனா. ஏதோ ஒன்று அதான் இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டால, இனிமே இதை விட இன்னும் தரமான டிஷ்லாம் பண்ணி கொடுத்து நீ சமைக்கிறத தான் பெஸ்ட்டான சமையல்னு சொல்லி அவள் வாயிலே நம்ம சொல்ல வைக்கிறோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அப்படியே ரொம்ப குஷியில் அங்கே நின்றுட்டு இருக்கும்போது
ஹீரோயின் பார்த்தா ஏதோ வாமிட் எடுக்கிற மாதிரி அந்த பக்கமா ஓடிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல. என்னாச்சு இந்த பொண்ணுக்குன்ற மாதிரி சொல்லி நின்று பார்த்துட்டு இருக்கான். மேலே போலாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் வேற சொல்லியிருப்பாள், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீ அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருந்தவன், சரி பரவாயில்ல, எதுவும் உடம்பு சரியில்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது, போய் பார்த்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு மேலே வந்து பார்க்குறான். பார்த்தா அவள் வீடியோ எடுத்துட்டு இருந்தாலையா, அந்த ரூம் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. இவனும் உள்ளே போய் பார்க்குறான். டேபிள் மேலே பிளேட் இருக்குது. பிளேட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு காலியாக தான் ஆகியிருக்கு. அப்போ நம்ம சமைச்சு கொடுத்த டிஷ்ஷு உண்மையாகவே நல்லா தான் இருக்கு போல. இந்த பொண்ணு ஃபுல்லாக தான் சாப்பிட்ருக்கா. அப்புறம் ஏன் வாமிட் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அடியில் பார்த்தா டஸ்ட்பின் இருக்குது. அந்த டஸ்ட்பினில் ஒரு பிளேட் இருக்குது. அதில் தான் வந்துட்டு இவன் செஞ்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் கொட்டி வச்சிருக்கா. ஸோ பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்துருப்பான். ஸோ அதை தூக்கி அவள் குப்பையில் கொட்டி வைக்கும்போது யாருக்கா இருந்தாலும் கடுப்பாக தானே ஆகும். ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயமே புரியுது. ஆக்சுவலாக இவளுடைய வீடியோவில் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுப்பான்னா, இந்த நிறைய சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே சாப்பிட்றன்ற மாதிரி தானே இவன் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவா. ஆனால் அந்த குப்பையில் இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் எதையுமே வந்து ஃபுல்லாக சாப்பிட மாட்றா, சும்மா சாப்பிட்ற மாதிரி சீனுக்கு அந்த வீடியோவில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே குப்பையில் தான் கொட்டுறான்றதை இவன் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ அதை பார்த்துட்டு இவன் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டா. அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.